இந்த காணொலியில பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த சிடி விக்ரம் ரத்னவனுடைய மரணம் சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் பேசுகொள்ளா இருந்தன. அது தொடர்பாக 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்துவதற்கு அடுத்த கட்டமாக இது தொடர்பான விசாரணை என்ன மாத்திரத்தில் செல்ல போகின்றது. இது ஒரு பெரிய கேள்வி, பெரிய ஒரு சிக்கல் நிலைமையில தோற்றுவித்திருக்கின்றது. இந்த வழக்கு சம்பந்தமான விடயத்துல இவர் ஏற்கனவே வாக்குமூலம் சொல்ல சென்றிருந்தார். இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக அது தொடர்பான விடயங்கள் என்ன மாதிரி இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்துல இந்த தமிழ் கட்சிகளுடைய 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி என்றது வெகுவாக விமர்சிக்கப்படுகின்ற ஒன்றாக மாறி இருக்கிறது. இதுல நாங்கள் 2 விடயத்தை பார்க்கணும். ஒன்று, தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் பலருடைய கருத்தாக அமைந்தது. இப்பொழுது அது தேசிய கட்சிகளாக இலங்கை தேசியத்தில் இருக்கிற கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக தமிழ் கட்சிகள் என்று சொல்கின்ற பொழுது மலையகத்தைச் சேர்ந்த கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் மற்றும் தமிழ் கட்சிகள். இதுல இந்த மலையகத்தை சேர்ந்த கட்சிகள் தமிழ் மக்கள் சார்ந்து பேசுவார்களா, முஸ்லிம் கட்சிகள் தமிழ் மக்கள் சார்ந்து பேசுவார்களா என்கின்ற ஒரு விமர்சனம் இந்த களத்தில் எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே இதில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே முன்னைய காலகட்டத்தில் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கின கட்சிகள் என்ற அடிப்படையில் ஆன விமர்சனம் ஒரு பக்கத்தில் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த கட்சிகள் தமிழர்களுக்கான தீர்வை எந்த கட்டத்தில் பெற்றுத்தரப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது கட்சிகள் சார்ந்த விமர்சனம் தான். இதில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் அந்த ஒரு நிலைப்பாடு தான் இருந்த கட்சிகள் முன்னைய காலகட்டங்கள்ல. ஆக இது அவர்களுடைய அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டு என்கின்ற விமர்சனம் ஒரு பக்கத்துல முன்வைக்கப்படுறது. ஆனால் இன்னொரு பக்கத்துல அவர்களுடைய கட்சி என்றதை தாண்டி முஸ்லீம் மற்றும் மலையக தமிழ் மக்களுக்கு இடையில முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலான கருத்துக்கள் இந்த கூட்டணி சார்ந்த விமர்சனமாக வெளிவந்திருக்கின்றன. இதுல பலரும் முன்வைக்கிற விடயம் தமிழ் தேசிய பரப்பில் ஒன்றிணைகிற கட்சிகள் தங்களுடைய அபிலாஷைகளை கேட்டுக்கொள்றதுக்காக ஒன்றிணைந்திருக்கலாம். அதே மாதிரி முஸ்லீம் பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைந்து தங்களுடைய சிறுபான்மையின அபிலாஷைகள் சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்றதுக்காக ஒன்றிணைத்துக்க வேண்டும். அதே மாதிரி வழக்கமாக தமிழ் மலையகத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும். இங்க பொதுவாக பேசப்பட வேண்டிய விடயங்கள் என்னென்றா, தமிழ் கட்சிகள் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய தேசிய ரீதியான இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள், அரசியல் கைதிகளுடைய விடயங்கள், காணி பிரச்சனை சார்ந்து பேச வேண்டும். மலையக கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் சார்ந்து அவர்களுடைய காணி உரிமைகள் இன்னும் அவர்களுக்கு கிடைக்கல, அப்ப அது சார்ந்த விடயங்களை பேசுவோம். முஸ்லீம் கட்சிகள் இன்னும் சிறுபான்மையினமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சிகளாகத்தான் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பேசுவாங்க. இதற்கு எதற்காக கூட்டணி என்றோர் சொல்லி தனித்தனியைத்தான் அவர்கள் தங்களுடைய விடயங்களை பேச முடியும், அவர்கள் அந்த விடயங்களை வெளிக்கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு விமர்சனம் பலராலே முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி. இதிலேயே அவர்கள் ஒரு சிலர் பேசுகின்ற பொழுது சில விடயங்களை நாங்கள் பொதுவாக பேசுவோம், ஒரு சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் என்று வருகின்ற போது சில பிரச்சனைகளை தனியாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. தனியாக பேசுறதுக்கு எது கூட்டணி என்றவர்கள். சரி, இது இவ்வாறு கேட்க இப்ப இந்த கூட்டணி சம்பந்த விமர்சனத்தை நாங்கள் வெறும் அரசியலை தான் பார்க்கணும். எதிர்வே இது வெறுமனே மக்களுக்குரிய ஒரு முரண்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு களத்தை உருவாக்குதோன்ற கேள்வி என்றால், அண்மையில சட்டத்தனி மணிவண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இதுல இருக்கிற இந்த முஸ்லீம் மக்கள் எப்படி தமிழர்கள் சார்ந்த விடயங்களை வெளிக்கொணர்வார்கள் என்கிற ஒரு சந்தேகம் ஒன்று தனக்கு இருப்பதாக சொல்லியிருந்தார். முன்னைய நாள்கள்ல இருந்த படிப்பினைகள் அதை தனக்கு புகற்றுவதாகவும் சட்டத்தனி மணிவண்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அப்ப இந்த விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது ஒரு வகையில இது முஸ்லீம்கள் சார்ந்த விடயத்துல தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை உருவாக்குற ஒரு சூழலை ஏற்படுத்துமா என்கிற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. அதே விஷயம்தான் நிச்சயம் வந்திருக்கு. ஜியா சரவணன் அவர்கள் ஈழ தமிழர் முன்னணி கூட்டணியினுடைய தலைவர் ஜியா சரவணன் முதல் கருணாமனோட இந்த ஜியா சரவணன் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, அம்பாறை மாவட்டத்தை முழுமையாக முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காகத்தான் தமிழரசு கட்சி இப்படியான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த தமிழரசு கட்சி சார்ந்த விடயங்கள்லேயே அவர்கள் முஸ்லிம்களுக்கு சுயாட்சி, தமிழர்களுக்கு சுயாட்சி என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் வைத்திருக்கின்றார்கள். ஆக அவர்கள் இந்த நிலைப்பாட்டை வைத்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளும் அப்படியாகத்தான் அமைந்திருக்கின்றன. இந்த கூட்டணியும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. மைத்திரிபால சிறிசேன காலத்துல கிழக்கு மாகாணத்துல ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் ஒருவர் வந்திருந்தார். கிழக்கு மாகாணத்திற்கு அவரிடம் முழுமையாக தாரை பார்த்து கொடுத்திருந்தார்கள் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயத்துல அவர்கள் செயல்பட்டது சரியா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டு இப்படியாக அவர் அந்த விடயத்துல ஒரு பெரிய பேசுகோளாக முஸ்லீம் மக்களுக்கு அதிக சிரத்தை எடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை சொல்றார். இது அவருடைய விமர்சனம்.
அவருடைய கருத்து. ஆனால் இப்படியான விமர்சனங்கள் தமிழ் மக்கள் அல்லது முஸ்லீம் மக்கள் இருவருக்கும் இடையில இருக்க ஒரு நல்லிணக்கத்தை குலைப்பதாக அமையுமே என்ற ஒரு விமர்சனமும் இவருடைய கருத்துக்கு எதிராக காணப்பட்டது. இவர் சொன்ன விடயங்களை நாங்கள் அந்த ஊடக அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார், அதை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் மக்களின் பூர்வீகமான அம்பாறை மாவட்டத்தை முஸ்லிம் மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் தமிழரசு கட்சியின் கொள்கையான முஸ்லிம்களுக்கு சுயாட்சி திட்டத்துக்காக இந்த 6 கட்சிகள் கொண்ட திருட்டு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சுயாட்சி திட்டத்தை செயல்படுத்த சம்பந்தன் தலைவர் பிரபாகரனை முடித்துவிடச் சொன்னாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் தெரிவித்திருக்கிறார். இந்த விமர்சனம் அடிக்கடி வாரதுதான். சம்பந்தன் தலைவர் பிரபாகரனுக்கு எதிரான சில செயல் திட்டங்களை முன்னெடுத்தார், முடித்துவிட சொன்னார். இப்படியான விமர்சனங்கள் முன்னைய காலகட்டங்களிலும் எழுந்திருக்கின்றன. ஒரு கட்சி என்ற நிலைப்பாட்டை அவர்கள் வைத்திருக்கிறபடியா இவர்கள் ஒரு ஆயுத போராட்டம் ஒன்றை இவர்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று 2 பேருக்கு இருக்கின்றது என்கின்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வர ஒரு விடயம்தான். இவ்வாறாக ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் தெரிவித்திருக்கின்றார். இந்த தமிழரசு கட்சியின் ஜாப்பின் அடிப்படையில் 1வது விதியில் தமிழர்களுக்கான சுயாட்சி அமைத்துக் கொடுக்க வேண்டும், அதேபோல் முஸ்லிம்களுக்கு சுயாட்சி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே நோக்கம். எனவே இதன் அடிப்படையில் இந்த தமிழரசு கட்சி MA சுமந்திரன், ரா சாணக்கியன் செயல்படுவார்கள். ஆகவே இந்த ஜாப்பை தேசிய தலைவர் பிரபாகரன் பார்க்கவில்லையா அல்லது அண்டன் பாலசிங்கம் பார்க்கவில்லையா? அது ஒரு கேள்வியாக உள்ளது. இதேவேளை தனித்தமிழீழம் என்ற இலக்கு எத்தனை ஆயிரம் மக்களை இழந்துள்ளோம், எத்தனை ஆயிரம் போராளிகள் வீரச்சாவடைந்துள்ளார்கள், அத்துடன் சகோதர படுகொலைகள் நடந்தேறியுள்ளன. அத்தனைக்கும் காரணம் தனித்தமிழீழத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் போது இந்த தமிழரசு கட்சி இத்தனை வருடமாக முஸ்லிம்களுக்கு சுயாட்சி வழங்க வேண்டும் என செயல்பட்டுள்ளார். இதுல இந்த சகோதர படுகொலை சம்பந்தமான விடயங்களை சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமான விமர்சனங்களையும் இதுக்குள்ள முன்வைத்து செல்லோணும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இவர் பயன்படுத்தினார் என்ற விமர்சனங்களும் பொது வழியில வந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தன. அதனால் தான் என்னமோ தெரியவில்லை, சம்பந்தன் தலைவர் பிரபாகரனை முடித்துவிட சொன்னதாக சொன்னார்கள். எனவே இதுதான் காரணமா? சுயாட்சியை முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என சொன்னால் வந்தேறுகுடிகள் முஸ்லிம்களுக்கு எப்படி வடக்கு கிழக்கில் சுயாட்சியை கொடுக்க முடியும்? கடந்த மைத்திரி ஆட்சியின் போது முஸ்லிம் ஒருவரை கிழக்கு மாகாண முதலமைச்சராக கொண்டு வந்தார்கள். எனவே எங்கள் பூர்வீக குடிகளான தமிழ் மக்களின் அம்பாறை மாவட்டத்தை தாரை வார்ப்பதற்கான உரிமையை ஜார் தந்தது. நீங்கள் ஜார். அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள தமிழ் மக்களை அடித்து விரட்டுப்பட்டு ஆக்கிரமித்துள்ளனர். இவ்வாறு அம்பாறையில் தமிழ் மக்களின் கிராமங்கள் பறிபோனதை எதிர்த்து ஏன் தமிழரசு கட்சி குரல் கொடுக்கவில்லை? அதற்கு எதிராக ஏதாவது போராட்டம் செய்தார்களா? இல்லை. இவைகள் அனைத்தும் தெரிந்துதானே எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். காலம் காலமாக கிழக்கு மாகாண தமிழர்களை ஏன் ஏமாற்றி வருகின்றீர்கள்? இந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் திரை நல்லாட்சி காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டியது. அதற்கான தீர்வுகளை தமிழரசு கட்சி ஏன் எட்டிக்கொள்ளவில்லை? எனவே தமிழர்களின் போராட்டத்தை கடந்த காலத்தில் எதிர்த்த முஸ்லிம் அரசியல்வாதிகளுடன் இணைந்த இந்த 6 கட்சிகளை கொண்டு திருட்டு கூட்டணி வெற்றி பெறாது என்பது கிழக்கு மாகாணத்தில் பாரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எனவே இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அதனால் தான் திருட்டு கூட்டணி அமைத்து தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு பெரிய துரோக செயலில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொண்டு செயல்படவும் எனவே என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இவருடைய இந்த கருத்து நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவருடைய கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் அது சம்பந்தமான விமர்சனங்களை சொல்றதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல இது பெரிய அளவுல விமர்சனம் உள்ளாயிருக்கு. ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையாக மாறுகின்றது என்கின்ற ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட கிழக்கு மாநிலத்துல இருந்த பிரச்சனைகள் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் அதை பார்க்கணும். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்திலையும் அதற்கு பழி சுமத்துறது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இதை தமிழர் முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு செல்கின்ற ஒரு பாணிக்கு இந்த கூட்டணியே வழி சமைத்து விட்டதை என்கின்ற ஒரு ஏக்கமும் கேள்வியும் பலருக்கு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் நிலைமையான ஒரு பிரச்சனையாக மாறி அடுத்த கட்டமாக இதற்கான தீர்வுகள் என்ன என்றதான் ஒரு கேள்வி. தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான அடுத்த கட்ட தகவல்களை.